إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد சர்வ புகழும் வல்ல நாயன் அல்லாஹுக்கே சொந்தம் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன் இணை துணையற்றவன், அவனுக்கு ஒப்பாக ஒன்றுமில்லை ஒருவருமில்லை என்று நான் சாட்சியம் பருகிறேன். மேலும் அருமை தூதர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வல்ல அல்லாஹ்வின் அடியாரும் இறுதி தூதரும் ஆவார்கள் என்றும் சாட்சியம் பருகிறேன். சலாம் என்னும் கருணையும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது தோழர்கள் மீதும் அவர்களை துயர்ந்தவர்கள் தொடர்ந்தவர்கள் முஸ்லிம்கள் மோமீன்கள் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என பிரார்த்தித்ததன் பின் அல்லாஹு தஆலாவினால் கடமையாக்கப்பட்ட புனிதம் நிறைந்த ஜும்ஆ கடமையை நிறைவேற்றுவான் வேண்டி அவனது மாளிகையிலே குழுமியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எவைகளையெல்லாம் எமது வாழ்விலே எடுத்து நடக்கும்படி அமுல் செய்யும்படி பணித்திருக்கின்றானோ கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகளை செயல்படுத்துமாறும் அமுல் செய்யுமாறும் எவைகளையெல்லாம் விட்டு விலகி வாழும்படி தடுத்திருக்கிறானோ விலக்கி இருக்கிறானோ அவைகளை விட்டு விலகி வாழும்படியும் முதற்கண் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தனும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன், நல்லுபதேசம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, எனது சென்ற 2 ஹுதுபாக்களில் சுன்னத்தான தொழுகைகளின் நஃபிலான தொழுகைகளின் முக்கியத்துவத்தை பற்றியும் அவைகளை கடைபிடிப்பதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றியும் பார்த்தோம். அதே தொடரிலே இன்றைய தினமும் அந்த நஃபிலான தொழுகைகளில் சிலவற்றை நாம் பார்க்கலாம் என கருதுகிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் பார்த்தோம். சுன்னத்தான தொழுகைகளை நஃபிலான தொழுகைகளை வீடுகளிலே தொழுவதன் மூலமாக அங்கே அந்த வீடுகளுக்கு பரக்கத் ஏற்படுகிறது. எனவே உங்களுடைய சுன்னத்தான தொழுகைகளை நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே தொழுது கொள்வது சிறந்தது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே எமது சுன்னத்தான தொழுகைகளை நாம் வீடுகளிலே தொழுது கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். எப்பொழுது அந்த தொழுகைகள் வீட்டிலே தொழுவோம் என்ற உறுதி வருகிறதோ அப்பொழுது வீடுகளிலே தொழுது கொள்வது சிறந்தது. அப்படி இல்லை என்றால் அந்த சுன்னத்தான தொழுகைகள் வீடுகளிலும் தொழப்படவில்லை, மஸ்ஜிதுகளிலும் தொழப்படாத ஒரு நிலை ஏற்படக்கூடாது. வீடுகளிலே தொழுவது நிச்சயம் இல்லை என்று சொன்னால், உங்களுக்கு உறுதி இல்லை என்று சொன்னால், அந்த சுன்னத்தான தொழுகைகளை நீங்கள் பள்ளி வாயில்களிலே தொழுது கொள்ளுங்கள்.
ஆனால் அவைகள் வீடுகளிலே தொழுது கொள்வது சிறந்தது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த தொடரில் தான் நாம் பார்த்தோம், ராத்திபத்தான சுன்னத்தான தொழுகைகள், ஒரு மனிதன் கடைபிடிக்க வேண்டிய 12 ரக்காத்கள். ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் இந்த 12 ரக்காத்களை அவன் கடைபிடிப்பானாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்திலே ஒரு வீட்டை தருவதாக வாக்களித்திருக்கின்றான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எந்த ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு 12 ரக்காத்கள் தொழுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிய லஹு பைத்தம் ஃபில் ஜன்னா, சுவர்க்கத்திலே ஒரு வீட்டை அல்லாஹ் கட்டி கொடுப்பதாக, ஒரு வீட்டை தருவதாக அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான். எனவே அந்த 12 ரக்காத்துகளையும் நாம் கடைபிடித்து வருவோம் என்று சொன்னால் இந்த மேலான பெருமதி மதிக்க முடியாத இந்த சுவனத்தையும் அந்த சுவனத்திலே ஒரு வீட்டையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு தருவதாக வாக்களித்திருக்கின்றான். ஆம், அந்த 12 ரக்காத்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நான் சென்ற குத்பாவிலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். சிலர் கடைபிடித்து வந்திருப்பீர்கள், மேலும் சிலர் மறந்திருப்பீர்கள். மறந்திருக்கக்கூடியவர்கள் அந்த சுன்னத்தான 12 ரக்காத்துகளை இன்றில் இருந்தே நீங்கள் கடைபிடிக்க ஆரம்பியுங்கள். அல்லாஹ் வாக்களித்த அந்த சுவனத்தை அடைந்து கொள்ளலாம். அந்த 12 ரக்காத்துகளின் வரிசையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், அர்பஅன் கப்ல லுஹரி, லுஹர் தொழுகைக்கு முன்னால் 4 ரக்காத்துகள், வ ரக்அத்தைனி பஅதஹா, லுஹர் தொழுகைக்கு பின்னால் 2 ரக்காத்துகள், வ ரக்அத்தைனி பஅதல் மக்ரிபி, மக்ரிப் தொழுகைக்கு பின்னால் 2 ரக்காத்கள், வ ரக்அத்தைனி பஅதல் இஷா, இஷா தொழுகைக்கு பின்னால் 2 ரக்காத்கள், வ ரக்அத்தைனி கப்ல ஸலாத்தில் ஃபஜ்ரி, ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னால் சுபஹ் தொழுகைக்கு முன்னால் 2 ரக்காத்கள். இந்த 12 ரக்காத்துகளை எந்த ஒரு மனிதர் தொழுது வருவாரோ, அவர் நியமமாக இதை கடைபிடித்து வருவாரோ, அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டி கொடுப்பதாக வாக்களித்திருக்கின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த செய்தியை கேள்வியுற்ற உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை போன்று நாம் மாற வேண்டும். அவர்கள் என்ன சொன்னார்கள்? இந்த செய்தியை நான் கேள்வி அடைந்ததில் இருந்து இந்த தொழுகைகளை நான் விட்டதே இல்லை. இந்த 12 ரக்காத்துகளையும் இன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொன்னார்களோ, சுவர்க்கம் கிடைப்பதாக சொன்னார்களோ, சுவர்க்கத்திலே ஒரு வீடு கிடைப்பதாக சொன்னார்களோ, அன்றில் இருந்து நான் கடைசி வரையிலும் இந்த 12 ரக்காத் தொழுகைகளையும் கடைபிடித்து வந்தேன் என்பதாக உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று நுஅமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் சொன்னார்கள், இந்த செய்தியை கேள்வியுற்றதில் இருந்து இந்த 12 ரக்காத்துகளையும் நான் விட்டதே இல்லை, அதை தொடர்ச்சியாக செய்து வந்தேன் என்று சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த நுஅமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை போன்று நாம் மாற வேண்டும். அந்த உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை போன்று நாமும் மாற வேண்டும். இன்றில் இருந்தே இந்த 12 ரக்காத்துகளையும் நாம் தொடர்ச்சியாக கடைபிடித்து வர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள், கான இதாலம் யுஸல்லி அர்பன், நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கப்ல லுஹரி, லுஹர் தொழுகைக்கு முன்னால் 4 ரக்காத்துகள் அவர்கள் தொழவில்லை என்று சொன்னால் ஸல்லாஹுன்ன பஅதஹா, அந்த 4 ரக்காத்துகளையும் லுஹர் தொழுகைக்கு பின்னால் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த மேலான சுவனத்தை அடைய வேண்டுமாக இருந்தால், அந்த மேலான சுவனத்திலே ஒரு வீட்டை அடைய வேண்டுமாக இருந்தால், நாம் செய்ய வேண்டிய சாதாரண செயல், நாம் செய்ய வேண்டிய ஒரு சிறிய செயல்தான் ஒரு நாளைக்கு இந்த 12 ரக்காத்துகள் ஃபர்லான தொழுகைகளோடு இந்த 12 ரக்காத்துகளை கடைபிடிக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஆயிஷா ரலியல்லாஹு உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஹாஃபல அலா 4 ரக்காத்தின் கப்ல லுஹரி வ 4 பஅதஹா, லுஹர் தொழுகைக்கு முன்னால் 4 ரக்காத்துகளையும் லுஹர் தொழுகைக்கு பின்னால் 4 ரக்காத்துகளையும் எந்த ஒரு மனிதர் தொடர்ச்சியாக தொழுது வருகிறாரோ, அந்த 12 ரக்காத்துகள் போக, அதாவது அந்த 12 ரக்காத்துகள் உள்ளே வரக்கூடியது தான் லுஹர் தொழுகைக்கு முன்னால் 4 ரக்காத்துகள், பின்னால்
பின்னால் 2 ரக்காத்கள். இந்த செய்தியிலே, இந்த ஹதீஸிலே வரக்கூடிய செய்தி என்னவென்றால், அந்த லுஹர் தொழுகைக்கு முன்னால் 4 ரக்காத்துகள் தொழுவதோடு லுஹர் தொழுகைக்கு பின்னாலும் எந்த ஒரு மனிதர் 4 ரக்காத்துகளை கடைபிடித்து வருகிறார்களோ ஹர்ரமல்லாஹு அலன்னார், அவருக்கு அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கி விடுகின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, நரகம் எவ்வளவு பயங்கரமானது! அந்த சஹாபாக்கள் எல்லாம் நரகத்தை விட்டு பாதுகாப்பு வேண்டினார்கள். நரகத்தை பற்றி சொன்னால் அவர்கள் பயப்படக்கூடியவர்களாக, அஞ்சக்கூடியவர்களாக, கண்ணீரை சிந்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவ்வளவு பயங்கரமானது தான் அந்த நரகம். அந்த நரகத்தை விட்டு நாம் எப்படிடா, எந்த முறையிலே பாதுகாப்பு பெறுவோம் என்று பாதுகாப்பை தேடிக்கொண்டு இருந்தார்கள் அந்த சஹாபாக்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நரகத்துடைய ஆயத்துகள் வரும் பொழுதெல்லாம் கண்ணீரை சிந்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆம், அந்த பயங்கரமான நரகத்தை அல்லாஹ் ஹராமாக்குகிறான் 4 ரக்காத்துகளின் மூலமாக. லுஹருக்கு முன்னால் 4 ரக்காத்துகள், லுஹருக்கு பின்னால் 4 ரக்காத்துகள், மொத்தம் 8 ரக்காத்துகளை நாம் கடைபிடித்து வருவதன் மூலமாக அல்லாஹ் அந்த பயங்கரமான நரகத்தை ஹராமாக்குகின்றான். அப்படியாக இருந்தால் இந்த தொழுகையின் முக்கியம், அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சுன்னத்தான தொழுகைகளின் முக்கியம் எவ்வளவு மகத்துவம் மிக்கது என்பது எங்களுக்கு தெளிவாக விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ராத்திபத்தான சுன்னத்துகள் 12 ரக்காத்துகளையும் தொடர்ச்சியாக நாம் தொழுது வருவதோடு இந்த லுஹருக்கு முன்னால் 4 ரக்காத்துகளையும் லுஹருக்கு பின்னால் 4 ரக்காத்துகளையும் தொழுது வருவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். மேலும் அதே போன்று மேலும் சுன்னத்தான தொழுகைகள் இருக்கின்றன. இந்த சுன்னத்தான தொழுகைகளிலே இன்று அநேகமான மக்கள் மிகவும் அலட்சியமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். ஏதோ பர்லை தொழுது விட்டோம், பர்லை தொழுது விட்டால் போதும், இதுவே பெரிய விடயம் என்பதாக கருதி இந்த சுன்னத்தான தொழுகைகளின் முக்கியத்துவத்தை விளங்காது, இந்த சுன்னத்தான தொழுகைகளின் பயன்கள் விளங்காது, சுன்னத்தான தொழுகைகளை அலட்சியம் செய்யக்கூடியவர்கள், பொடுபோக்குத்தனமாக இருக்கக்கூடியவர்கள் அநேகமாக இருக்கிறார்கள். எனவே இந்த சுன்னத்தான தொழுகைகளின் முக்கியத்துவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். மேலும் அசர் தொழுகைக்கு முன்னால் 4 ரக்காத்துகள் தொழுவதும் சுன்னத்தாக இருக்கிறது. இன்று பலர் இந்த தொழுகைகளை எல்லாம் விட்டு இருக்கின்றார்கள். இப்படி ஒரு தொழுகை இருக்கிறதா என்று கூட அறியாத நிலையிலே இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், قال ரஹிமல்லாஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஹிமல்லாஹு இம்ரான், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அருள் புரிந்து விட்டான், ரஹ்மத் செய்து விட்டான், இரக்கம் காட்டி விட்டான். சல்லா கபுலல் அஸரி அர்பஅன், அஸர் தொழுகைக்கு முன்னால் 4 ரக்காத்துகள் தொழுத ஒரு மனிதருக்கு அல்லாஹ் அருள் புரிந்து விட்டான், அல்லாஹ் இரக்கம் காட்டி விட்டான் என்பதாக இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை அறிவிக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த அஸர் தொழுகைக்கு முன்னால் நாம் 4 ரக்காத்துகள் தொழுவதன் மூலமாகவும் அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திற்கு உரியவர்களாக நாம் மாறிவிடுகின்றோம். இந்த தொழுகைகளையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். அதே போன்று அந்த அஸர் தொழுகைக்கு முன்னால் 2 ரக்காத்துகளும் தொழுது கொள்ளலாம். அன் அலியின் அலைஹிஸ்ஸலாம் அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுஸல்லி கபுலல் அஸரி ரகாத்தைனி, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸர் தொழுகைக்கு முன்னால் 2 ரக்காத்துகள் தொழக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். எனவே 4 ரக்காத்துகளையும் தொழுது கொள்ளலாம் அல்லது 2 ரக்காத்துகளையும் அஸர் தொழுகைக்கு முன்னால் தொழுது கொள்ளலாம் என்ற செய்தியை இந்த ஹதீஸின் மூலமாக விளங்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, மேலும் முக்தார் இப்னு ஃபுல்ஃபுல் என்று சொல்லக்கூடிய அந்த தோழர் அறிவிக்கிறார், சஅல்து அனஸ் இப்னு மாலிக்கின், நான் அனஸ் இப்னு மாலிக் அவர்களிடத்திலே கேட்டேன், அனி தத்தவ்வி இபாதல் அஸர், அஸர் தொழுகைக்கு பின்னால் சுன்னத்தான தொழுகைகளை பற்றி கேட்டேன். ஃபகால கான உமர் யல்ரிபுல் ஐதி அல ஸலாத்தி பாதல் அஸரி வ குன்னா நுஸல்லி அலா ஹதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகஅத்தைனி பாத குரூபி ஷம்ஸி கப்ல ஸலாத்தில் மக்ரிபி. அவர்கள் சொன்னார்கள், அதாவது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்திலே சூரியன் மறைந்ததில் இருந்து
நாம் அந்த தொழுகையை சுன்னத்தான தொழுகையை தொழக்கூடியவர்களாக இருந்தோம். ஃபகுல்து லஹு அகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹுமா நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 ரக்காத்துகளை தொழுதார்களா என்று கேட்டேன். கால கான யரானா நுஸல்லிஹிமா ஃபலம் யஅமுருனா வலம் யன்ஹானா. ஆம், நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிப் தொழுகைக்கு முன்னால், சூரியன் மறைந்ததற்கு பிறகு மக்ரிப் தொழுகைக்கு முன்னால் 2 ரக்காத்துகள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். எங்களுக்கு அவர்கள் தொழ சொல்லவும் இல்லை, ஃபலம் யஅமுருனா எங்களுக்கு தொழுவும்படி அவர்கள் கட்டளையிடவும் இல்லை, வலம் யன்ஹானா தொழக்கூடியவர்களை தடுக்கவும் இல்லை. எனவே மக்ரிப் தொழுகைக்கு முன்னால் 2 ரக்காத் சுன்னத்துகளை தொழுது கொள்ளலாம் விரும்பியவர்களுக்கு. அசருக்கு முன்னால் 4 ரக்காத்துகள் தொழுது கொள்ளலாம் அல்லது 2 ரக்காத்துகள் தொழுது கொள்ளலாம். அசருக்கு பின்னால் இல்லை. அதற்கு பிறகு சூரியன் மறைந்ததன் பிறகு, அதாவது மக்ரிப் தொழுகைக்கு முன்னால் 2 ரக்காத்துகளை தொழுது கொள்ளலாம் நாடியவருக்கு என்ற செய்தியை இந்த ஹதீஸின் மூலமாக விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் ஷைபான் இப்னு ஃபுரூஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன் அப்துல் அசீஸ் வஹுவ இப்னு சுஹைபின் அன் அனஸ் இப்னு மாலிக்கின் கால குன்னா பில் மதீனதி ஃபைதா அத்தனல் முஅத்தினு லிஸலாத்தில் மக்ரிபி இப்ததரு சவாரிய ஃபயர்கஊன ரகஅத்தைனி ஹத்தா இன்னர் ரஜுலல் கரீப் லயதுகுலுல் மஸ்ஜித ஃபயஹ்சிபு அன்ன ஸலாத கத் சுல்லியத் மின் கஸரதி மை யுஸல்லிஹிமா. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், முஅத்தின் மக்ரிப் தொழுகைக்கான அதானை சொல்லிவிட்டார் என்று சொன்னால் நாங்கள் எல்லோரும் சுவர்களை நோக்கி விரையக்கூடியவர்களாக இருந்தோம். பள்ளியிலே சுவர்கள் என்று சொன்னால் சுத்துரா, அந்த பள்ளிக்கு முன்னால் சுத்துராவாக அந்த சுவர்களை ஆக்கி அந்த சுன்னத்தான தொழுகைகளை நாங்கள் தொழக்கூடியவர்களாக இருந்தோம். ஃபயர்கஊன ரகஅத்தைனி அவர்கள் 2 ரக்காத்துகள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹத்தா இன்னர் ரஜுலல் கரீப் லயதுகுலுல் மஸ்ஜித ஒரு வழிப்போக்கர், ஒரு கரீபான ஒரு மனிதர், பள்ளிக்குள்ளே ஒரு புதிய மனிதர் வந்துவிட்டால் அவர் நினைப்பார் ஃபயஹ்சபு அன்ன ஸலாத மக்ரிபுடைய தொழுகை கது சுல்லியத் நிறைவேற்றப்பட்டு விட்டது என்பதாக அவர் நினைப்பார். நினைக்கக்கூடிய அளவுக்கு மக்ரிபுக்கு முன்னால் உள்ள தொழுகைகளை மக்கள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை அதாவது புகாரி முஸ்லிமிலே நாம் பார்க்கின்றோம். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, மக்ரிப் தொழுகைக்கு முன்னாலும் அந்த 2 ரக்காத் தொழுகைகளை எமக்கு தாராளமாக தொழுது கொள்ளலாம். சஹாபாக்கள் இதை அதிகமாக தொழுது இருக்கிறார்கள். எனவே இந்த தொழுகையையும் நாம் தொழக்கூடியவர்களாக மாற வேண்டும். அநேகமானவர்கள் இந்த தொழுகையையும் விட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அதே போன்று தான் ஃபஜ்ருடைய தொழுகை, ஃபஜ்ருடைய அந்த சுன்னத்தான தொழுகை, இந்த தொழுகைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். இந்த ஃபஜ்ர் தொழுகையுடைய முந்திய அந்த சுன்னத் 2 ரக்காத்துகளும் ராத்திபத்தான தொழுகைக்குள்ளே அடங்குகிறது. இந்த தொழுகைக்கு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றால், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், லம் யகுனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஷைஇம் மினன் நவாஃபிலி அஷத்து மின்ஹு தஆஹுதன் அலா ரகஅத்தில் ஃபஜ்ரி. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஃபிலான எந்த தொழுகைக்கும் சுபஹுடைய ஃபஜ்ருடைய நஃபிலான அந்த சுன்னத்தான 2 ரக்காத்துகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட எந்த சுன்னத்தான தொழுகைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று சொன்னார்கள். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது தான் ஃபஜ்ருடைய அந்த முந்திய 2 சுன்னத்தான அந்த தொழுகைகளாக இருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, மேலும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், ரகாத்தல் ஃபஜ்ரி கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த ஃபஜ்ருடைய முந்திய 2 சுன்னத் 2 ரக்காத்துகள் இருக்கிறதே, இது துனியாவிலே இருக்கக்கூடிய அனைத்தை விடவும் சிறந்தது என்றதாக அந்த 2 ரக்காத்துகளின் பொறுமதியை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, மேலும் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஃபஜ்ருடைய 2 சுன்னத்தான தொழுகைகளையும் எப்படி தொழுவார்கள் என்று சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா
அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹஃபிஃபு ரக்அத்தைன் இல்லத்தைன் கப்ல ஸலாத்தி சுப்ஹி, சுபஹ் தொழுகைக்கு முன்னால் உள்ள அந்த 2 சுன்னத்தான தொழுகைகளையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் இலகுவாக தொழுவார்கள், மிகவும் லேசாக தொழுவார்கள். அந்த தொழுகையை அவர்கள் அதிகமாக நீட்டக்கூடியவர்களாக இருக்கவில்லை. ஹத்தா இன்னீல அகூல் அல் கரஅபி உம்மில் கிதாப், நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்பேன், நீங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினீர்களா இந்த தொழுகையிலே என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த தொழுகையை சுருக்கமாக தொழுவார்கள். அந்த தொழுகையிலே சிறிய சிறிய சூறாக்களை ஓதி தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கரஅ ஃபீ ரக்அத்தில் ஃபஜ்ரி குல் யா அய்யுஹல் காஃபிரூன் வ குல் ஹுவல்லாஹு அஹத். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஃபஜ்ருடைய சுபஹுடைய முந்தைய ரக்காத்துகளிலே முதலாவது ரக்காத்திலே சூரத்துல் காஃபிரூன் குல் யா அய்யுஹல் காஃபிரூனையும் இரண்டாவது ரக்காத்திலே குல் ஹுவல்லாஹு அஹத் என்று சொல்லக்கூடிய அந்த சூராவையும் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, மேலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஃபஜ்ருடைய சுன்னத்தான தொழுகையை அவர்கள் சஃபரிலும் பிரயாணத்திலும் ஊரில் இருக்கும் பொழுதும் விட்டதே இல்லை என்பதாக ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. எனவே இந்த ஃபஜ்ருடைய முந்திய சுன்னத்கள் மிகவும் முக்கியமானது. இந்த சந்தர்ப்பத்திலே ஒன்றை ஞாபகப்படுத்த கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன். இன்று இந்த ஃபஜ்ருடைய தொழுகை, சுன்னத்தான தொழுகையுடைய முக்கியத்துவமே இவ்வளவு மகத்துவம் மிக்கது என்று சொன்னால், இன்று எம்மில் எத்தனையோ சகோதரர்களுக்கு ஃபஜ்ர் தொழுகையே இல்லை, எத்தனையோ சகோதரர்களுக்கு சுபஹ் தொழுகையே இல்லை, அவர்கள் நித்திரையிலே மூழ்கி கிடக்கிறார்கள். எத்தனையோ சகோதரர்கள் ஐவேளை தொழுவதில்லை, 4 வேளை தொழக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த ஃபஜ்ருடைய தொழுகையின் சுன்னத்தான தொழுகையின் முக்கியத்துவமே இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொன்னால், அந்த ஃபஜ்ருடைய ஃபர்லான தொழுகையின் முக்கியத்துவத்தை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். பலர் இரவு காலங்களிலே வீணான வேடிக்கையான விளையாட்டுகளிலே மூழ்கி கிடந்து ஃபஜ்ருடைய தொழுகையை விட்டுவிடக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, தங்களுடைய தொழிலுக்காக, தங்களுடைய வேலைக்காக உரிய நேரத்திலே செல்ல வேண்டும் என்பதற்காக அங்கே அலாரம் வைத்து தூங்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். வேலைக்கு நேரத்தோடு செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி, உரிய நேரத்திலே செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி, உரிய நேரத்திலே செல்லாவிட்டால் எங்களுடைய அதாவது ராத்திப், எங்களுடைய செலரி அங்கே கட் செய்யப்படும் என்பதற்காக வேண்டி, குறைக்கப்படும் என்பதற்காக வேண்டி உரிய நேரத்திலே வேலைக்காக வேண்டி செல்லக்கூடியவர்களை பார்க்கின்றோம். அந்த அதிகாரிகளுக்கு பயந்து, அந்த அதிகாரிகளுக்கு அஞ்சி, அந்த வேலையிலே தாம் செய்யக்கூடிய வேலைக்கு உரிய நேரத்திலே செல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, மூமின்கள் மீது தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட தொழுகையாக, நேரம் குறிக்கப்பட்ட வணக்கமாக இருக்கக்கூடிய இந்த தொழுகையை ரப்புல் ஆலமீனை அஞ்சி, ரப்புல் ஆலமீனை பயந்து அந்த உரிய நேரத்திலே எழுந்து இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடியவர்கள் எம்மிலே எத்தனை பேர் இருக்கின்றோம். அந்த தொழுகைகளை விடக்கூடாதே, விட்டால் அல்லாஹ் நாளை மறுமையிலே எம்மை பிடிப்பானே, எம்மிடத்திலே கேட்பானே, அந்த பயத்தோடு தொழக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம். எத்தனை பேர் தொழுகையை, ஃபஜ்ருடைய தொழுகையிலே பொடுபோக்குத்தனமாக இருக்கிறோம் என்பதனை இந்த சந்தர்ப்பத்திலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இப்படி தொழுகையிலே அலட்சியமாக பொடுபோக்குத்தனமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன? அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு கேடு உண்டாகட்டும், தொழக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும், அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே பொடுபோக்குத்தனமாக இருப்பார்கள், அலட்சியத்தனமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றானே. இந்த நிலையிலே எங்களுடைய தொழுகை இருக்கின்றதா? அல்லது அல்லாஹ்வுடைய அருள் இறங்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறக்கூடிய தொழுகைகளாக எங்களுடைய தொழுகைகள் இருக்கின்றனவா என்று நாம் எமக்குள்ளே கேட்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த ராத்திபத்தான தொழுகைகளை நாம் பேணுதலோடு கடைபிடிப்பதோடு இந்த சுன்னத்தான தொழுகைகளையும் நாம் பேணுதலோடு கடைபிடிக்கக்கூடியவர்களாக மாறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நல்ல அருள் புரிவானாக. ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு லகஃபூருர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா
من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, மேலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஃபஜ்ருடைய தொழுகை, சுன்னத்தான தொழுகையின் முக்கியத்துவத்தை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார்கள். கைஸ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், கால ரஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலன் யுஸல்லி பஅத ஸலாத்தி சுப்ஹி ரக்அத்தைனி. சுபஹுடைய தொழுகைக்கு பின்னால் 2 ரக்காத்துகள் தொழக்கூடிய ஒரு மனிதரை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டு, ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்துல் சுப்ஹி ரக்அத்தான். அந்த மனிதத்திலே கேட்டார்கள், சுபஹுடைய தொழுகைகள் 2 ரக்காத்துகள் அல்லவா? ஃபகால ரஜுல், அந்த மனிதர் சொன்னார், இன்னி லம் அகுன் ஸல்லைது ரக்அத்தைனி அல்லதைனி கப்லஹுமா. நான் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னால் உள்ள 2 ரக்காத் சுன்னத்தான தொழுகைகளை நான் தொழவில்லை. ஃபஸல்லைதுஹுமா, நான் அந்த 2 ரக்காத்துகளையும் இப்பொழுது தொழுதேன். சுபஹுடைய தொழுகை தொழுததன் பிறகு தொழுதேன் என்று சொன்னவுடனே அல்ஆன் ஃபஸக்கத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள், எதையும் சொல்லவில்லை. எனவே ஃபஜ்ருடைய அந்த சுன்னத்தான தொழுகையை ஃபஜ்ருடைய உரிய நேரத்திலே தொழ முடியாமல் போய்விட்டால் தொழுகை முடிந்ததன் பிறகு அந்த 2 ரக்காத்துகளையும் தொழலாம். அதை தொழ வேண்டும் என்ற செய்தியை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்கின்றோம். அதே போன்று சூரியன் உதித்ததற்கு பிறகு கூட அந்த 2 ரக்காத்துகளை தொழுது கொள்ளலாம். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த ஃபஜ்ருடைய தொழுகை, சுன்னத்தான தொழுகை மிகவும் முக்கியமானது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்திலும் தொழுதார்கள். அதே போன்று அவர்கள் ஊரில் இருக்கும் பொழுதும் ஏனைய தொழுகைகளை பிரயாணத்திலே தொழக்கூடியவர்களாக இருக்கவில்லை. ஏனைய சுன்னத்தான தொழுகைகளை அவர்கள் பிரயாணத்திலே தொழக்கூடியவர்களாக இருக்கவில்லை. ஆனால் ஃபஜ்ருடைய தொழுகையை, ஃபஜ்ருடைய சுன்னத்தான தொழுகையை அவர் பிரயாணத்திலும் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று அவர்கள் ஊரில் இருக்கும் பொழுதும் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் விளங்குகின்றோம். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களை, இந்த தொழுகைகளை நாம் பேணுதலோடு கடைபிடிப்பதோடு, மேலும் ஜும்மா தொழுகைக்கு பின்னால் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுஸல்லி கப்ல லுஹரி ரக்அத்தைனி. லுஹருக்கு முன்னால் 2 ரக்காத்துகள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். வ பஅதஹா ரக்அத்தைனி, லுஹருக்கு பின்னால் 2 ரக்காத்துகள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். வ பஅதல் மக்ரிபி ரக்அத்தைனி, மக்ரிபுக்கு பின்னால் 2 ரக்காத்துகள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஃபீ பைத்திஹி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே. வ பஅதல் இஷாஇ ரக்அத்தைனி, இஷாவுக்கு பின்னால் 2 ரக்காத்துகள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். வ கான லா யுஸல்லி பஅதல் ஜும்மத்தி ஹத்தா யன்ஸரிஃப ஃபயுஸல்லி ரக்அத்தைனி, அவர்கள் ஜும்மா தொழுகைக்கு பின்னால் 2 ரக்காத்துகள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே ஜும்மாவுடைய சுன்னத் தொழுவதாக இருந்தால் அவர்கள் 2 ரக்காத்துகள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். மஸ்ஜிதிலே அவர்கள் ஜும்மாவுடைய சுன்னத்தான தொழுகை, பிந்திய சுன்னத்தான தொழுகை தொழக்கூடியவர்களாக இருந்தால் 4 ரக்காத்துகள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே ஜும்மாவுடைய பிந்திய அந்த சுன்னத்தான தொழுகைகள் நாம் ஜும்மா பள்ளியிலே தொழுகும் பொழுது 4 ரக்காத்துகளாகும். வீட்டிலே அந்த தொழுகையை நாம் தொழுகும் பொழுது 2 ரக்காத்துகளாகவும் தொழுது கொள்ளலாம். எனவே ஃபர்லான, சுன்னத்தான, நஃபீலான எல்லா வணக்க வழிபாடுகளையும் நல்ல முறையிலே இஹ்லாஸோடு, தக்வாவோடு, பேணுதலோடு கடைபிடித்து அந்த அல்லாஹ் வாக்களித்த சுவனத்தையும், அல்லாஹ் வாக்களித்த அந்த சுவனத்தின் வீட்டுக்கு சொந்தக்காரர்களாக எம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக, எங்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு அதிகமான நல்ல அமல்கள், இபாதத்துகள் செய்யக்கூடிய பாக்கியத்தை நீ தந்து விடுவாயாக. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات
الآفات ورفيع الدرجات فارفع درجاتنا فيا قاضي الحاجات فاقضي حاجاتنا برحمتك يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.